பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு ஒன்றா இருக்கிறபோது நான் ரொம்பவே கொடுமையெல்லாம் அனுபவிச்சிட்டேன். இப்போ நானும் உங்கள் அப்பாவும் தனியாக இருக்கிறபோது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் மீனா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு வேணா பழகிடுச்சுமா, ஆனால் என்னால் முடியலம்மா. எப்போ அவர் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் அவரை நான் லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். உங்களை எதிர்த்தும் நான் கல்யாணமும் பண்ணேன். ஆனால் அவர் இப்படி வேலை கிடைச்ச உடனே டோட்டலாக மாறிடுவாருன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இப்படி மட்டும் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அவரை கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கோமதி இருந்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாண்டி, இவங்களுக்கு 2 பேருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சரவணனா இப்படியெல்லாம் மாறிட்டான்னு எனக்கு நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செந்தில் வேலை கிடைச்ச உடனே அவனும் மாறி போயிட்டான். பழனியும் அவங்க அண்ணனுங்க பேச்சை கேட்டு மாறி போயிட்டான். இப்போ சரவணனும் மாறிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தைக்கு இந்த நகை விஷயம் தெரிஞ்சா இன்னும் உடஞ்சி போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு, அத்தை இது ஏதோ சாதாரண பிரச்சனை தான் போல இருக்குது, நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு கோமதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.